பாவம் இன்னைக்கு பல மீடியாக்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிரும் நெகட்டிவ் பரப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கழுகு கூட்டமே காத்துக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கெல்லாம் பெருத்த ஒரு ஏமாற்றம் தான் கிடைச்சது. என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கண்டென்ட்டும் கிடைக்காம இன்னைக்கு வேற வழி இல்லாம ஃபுல்லா இன்னைக்கு சோஷியல் மீடியா மொத்தமே பாசிட்டிவா போயிட்டு இருக்கதா நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆமாங்க, இன்னைக்கு பூமி பூஜை வந்து ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சது. அதே நேரம் தலைவரோட அறிக்கை 3 பக்க அறிக்கைகள் அவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் அதுல தலைவர் பேசியிருந்தாரு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா தளபதி 69 படத்துக்கான பட பூஜைன்னு சொல்லி இந்த நாளே வந்து ரொம்ப சிறப்பா போயிருந்தது. வாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்றதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். காலையில 4 மணிக்கு மாநாட்டுக்கான பூமி பூஜைக்கான வேலைகள்லாம் ரொம்ப பரபரப்பா ஆரம்பிக்கப்பட்டது. பொதுச் செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் அந்த இடத்துல அசம்பிள் ஆனாங்க. நானே வந்து ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஃபீல் மாதிரி தான் காலையில் எழுந்து உட்காந்து எப்படி போகுது இந்த நிகழ்வு, ஏன்னா இங்க இருக்கிற மீடியாலாம் வந்து வேற வழி இல்லாம காலையில எழுந்து ஏன்னா தூங்க கூட விடாம எங்களை ஏன்டா இப்படி சாவடிக்கிறேன்ற மாதிரி அவங்களுக்கு வேற வழி இல்லாம மொத்த மீடியாவும் அங்க போயிட்டு காலையில 4 மணிக்கே குளிர்ல நிக்கிறாங்க. வேற வழி இல்லை, ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிட்டு அதை எடுத்து போட்டு வைரல் பண்ணிடலாமான்லாம் வேற காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப சிறப்பா அந்த பூமி பூஜையானது அந்த பந்தக்கால் அந்த நடுறதுக்கான விஷயங்கள் வந்து சிறப்பா முடிந்தது. வந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் வந்து காலை உணவு வழங்கப்பட்டு ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சது. அதுக்கான இப்ப மாநாட்டு வேலைகள்லாம் இப்போ ரொம்ப பரபரப்பா ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. சேம் டைம் பாத்தீங்கன்னா தலைவர் வருவாரு, தலைவர் வந்தாருன்னா பார்க்கலான்ற மாதிரிலாம் கூட பல ஆர்வமா பல ரசிகர்கள்லாம் பொதுமக்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அது இல்ல ஃபேக்குன்னு நேத்தே நம்ம சொல்லிட்டோம், இல்ல அந்த மாதிரிலாம் வரப்போறது கிடையாதுன்னு. பட் இருந்தாலும் கடைசி நேரத்தில் சர்ப்ரைஸா ஒரு என்ட்ரி கொடுப்பாருலாம் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அப்படி அவர் அங்க கலந்துக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு அங்க ஒரு ரஷ் இருந்தது. நாங்க எதிர்பார்த்தோம் பூமி பூஜைக்கே இப்படி ஒரு கூட்டம் இருக்கே, இன்னும் மாநாட்டுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு சம்பவம் அது இருக்க போகுதுன்றதெல்லாம் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். பூமி பூஜை சிறப்பா நடந்து முடிந்தது. வந்த தொண்டர்களுக்கெல்லாம் உணவு வழங்கப்பட்டது. அதெல்லாம் முடிஞ்ச ஒரு சில மணி நேரங்கள்லயே பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த சுத்தப்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பல வாகனங்கள், டிராக்டர்ஸ், அந்த சில விஷயங்கள்லாம் வந்து அந்த இடத்த சமப்படுத்தி, ஏன்னா அது ஸ்டேஜ் போடணும், அதுக்கப்புறம் நுழைவாயில் அமைக்கணும், எத்தனை பேர் உள்ள வர போறாங்க, எவ்வளவு என்ட்ரி, எத்தனை எக்ஸிட், இந்த மாதிரி சில விஷயங்கள், அப்புறம் எத்தனை அடிக்கு எவ்வளவு ஹைட்டுக்கு கட் அவுட்ஸ் வரப்போகுது, அந்த தடுப்பு செவறுகள் கட்ட போறாங்க, எத்தனை அடியில இருக்கும், எவ்வளவு அளவுல இருக்கும்ன்றதெல்லாம் வந்து திட்டமிட்டபடி அதை நாங்க அந்த வேலைகள் நாங்க இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு அந்த வேலையை கொடுக்கப்பட்ட அந்த வேலை ஆட்கள் கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க மீடியா போயிட்டு. அவங்க பேட்டி கொடுக்கறது நம்ம பார்க்க முடிந்தது. அந்த வேலைகள் வந்து ரொம்ப பரபரப்பா இப்போ ஸ்டார்ட் ஆகி கூடிய விரைவில் எவ்வளவு சீக்கிரம் அதை முடிக்க முடியுமோ அதை நாங்கள் முடிச்சிருவோன்ற மாதிரி அவங்க பேசுறதை நம்ம பார்த்தோம். பூமி பூஜை முடிந்து சில மணி நேரங்கள்லயே பார்த்தீங்கன்னா அந்த வேலைகள் நடக்க ஆரம்பிச்ச போதே இங்க வந்து சோசியல் மீடியால வந்து தலைவரோட அறிக்கை 3 பக்க அறிக்கை வந்ததை நம்ம பார்த்தோம். அந்த அறிக்கையில வந்து நேரடியா வந்து முதல் முறை நேரடியா ரசிகர்கள்கிட்டயும் பொதுமக்கள்கிட்டயும் அவர் வந்து ஒரு அன்பு கட்டளையா ஒரு ஒரு தலைவரா ஃபர்ஸ்ட் ஒரு கடிதத்தை அவர் வெளியிடுறாரு. அந்த கடிதத்தை நம்ம படிச்சிருப்போம். பல விஷயங்களை வந்து அந்த கடிதத்துல அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நம் உறவு என்பது ரொம்ப புனிதமான உறவு, தூய்மையான உறவு, ஒரு குடும்ப உறவு, அந்த ஒரு உணர்வோட தான் அந்த கடிதத்தை எழுதுறேன்னு சொன்னதாக இருக்கட்டும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம ராணுவ கட்டுப்பாட்டா இந்த மாநாட்டை நம்ம நடத்தி முடிக்கணும், நம்ம மேல பல சாயங்களை பூசுற பல விஷயங்கள் அவதூறுகளை பரப்புறவங்களுக்கு ஒரு பதிலடியா இந்த மாநாட்டை நம்ம சிறப்பா நடத்தி முடிக்கணும். அதே நேரம் வந்து எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம கட்டுக்கோப்பா இந்த மாநாட்டை கொண்டு போகணும். நீங்க பாதுகாப்பான முறையில வந்து போகணும். அதே நேரத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது. ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சிடாதான்னு சொல்லி பல மீடியாக்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பாருங்க இது என்ன மாதிரி ஒரு மாநாடா இருக்கும், ரொம்ப அழகா நடத்தி முடிச்சாங்கன்னு ஒரு ஒரு முன்னுதாரணமா இந்த மாநாடு இருக்கணும்னு தலைவர் வந்து ஆசைப்படுறத அந்த அறிக்கை மூலியமாவே நம்மளால பார்க்க முடிந்தது. இந்த அறிக்கையின் மூலியமா தலைவர் அவர்கள் வந்து இந்த அட்வைஸ் பண்ணதுக்கான சில ரீசன்ஸ் எல்லாம் வந்து என்னவா இருக்கும்னு என்னோட பார்வையில பார்த்தோம்னா, சமீபத்தில் நடந்த இந்த விடுதலை சிறுத்தை கட்சி போட்ட அந்த மது ஒழிப்பு மாநாட்டை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அங்க நடந்த சில விஷுவல்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால நம்ம பார்த்தோம். ரொம்ப பயமா இருந்தது அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது. என்னன்னா அங்க அங்க இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்தந்த பெண்களுக்கு அங்க மாநாட்டில் நடந்த சில சலசலப்பான சில விஷயங்கள், கட் அவுட்ல ஏறி நின்னது, அங்க வந்து மைக்ல வந்து அந்த திருமாவளவர்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, இறங்குங்க, பண்ணுங்க, நவுருங்கன்னு சொல்லி அவர் அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கே நேரம் சரியா இருந்தது. அந்த மாதிரி எதுவும் நடந்து விடக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு விடுதலை சிறுத்தை மாதிரி கட்சிகள் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளா மாறல. அது ஒரு நாள் 2 நாள் பேசிட்டு அந்த நியூஸ் அப்படியே அமைங்கிருச்சு, அது கடந்து போயிடுவாங்க. இதுவே வெற்றி கழகத்தின் சார்பா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருந்தால் அது எப்படி பூதாகரமாக்கப்பட்டிருக்குன்றத நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க மற்றவங்க பண்ணும்போதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. இதுவே விஜய் அவர்கள் அந்த மாதிரி என்ன ஒண்ணு பண்ணிட்டாலோ அந்த இல்ல வேற யாராச்சும் ஒரு சிலர் பண்ணிட்டா கூட மொத்த அந்த நிகழ்வையும் வந்து மறைச்சு இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு பிரைம் டைம்ல கொண்டு வந்து பார்த்தீர்களா தமிழின் போட்டு இருக்கிற ஒட்டுமொத்த ஊடகமும் இந்த மாநாட்டை வந்து முடிச்சு விடுறதுக்கான பிளான்ல தான் இருப்பாங்கன்றதுக்காண்டி தான் தலைவர் அவர்கள் வந்து ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா
நம்ம யாருன்றதை நம்ம காட்டணும். இந்த இடத்துல நீங்க எல்லாரும் ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கணும். எந்த ஒரு அசம்பாவிதமும் சின்ன இடத்துல ஒரு துளி கூட பிரச்சனைகள் ஏற்பட்டுறக்கூடாது. ஒரு முன்னுதாரணமா இந்த மாநாடு இருக்கணும்ன்றது காட்டி தான் இந்த அறிக்கையை வந்து அவர் ரொம்ப தெளிவா போட்டிருந்தாரு. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அறிக்கையா அதை நான் ஒரு ரசிகனாகவும் தொண்டனாகவும் அதை நான் பார்க்கறேன். இதை வந்து நம்ம பல நிகழ்வுகள் நம்ம நடந்திருக்கு, பல இசை வீழ்த்து விழாக்கள் நம்ம பார்த்திருக்கோம். அந்த இடங்கள்ல வந்து எவ்வளவு நம்ம தளபதி ரசிகர்கள் வந்து கட்டுக்கோப்பா அதை நடத்தி கொண்டு போறாங்கன்றதை நம்ம பார்த்திருப்போம். நிச்சயமாக இந்த மாநாடும் வந்து தலைவர் ஆசையின்படி அவருக்கு வந்து எந்த ஒரு களங்கமும் ஏற்படுத்தாமல் அந்த மாநாடு ரொம்ப அழகா சிறப்பா தொண்டர்களாகிய நாங்கள் பொதுமக்கள் அதை வந்து கொண்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தலைவரோட கடைசி படமான தளபதி 69 படத்துக்கான படப்பூஜை படப்பிடிப்பு இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த படக்குழுவினரோட இன்னைக்கு அந்த படப்பூஜையெல்லாம் சிறப்பாக நடந்து முடிந்தது. அங்க வந்து இந்த டெக்னீஷியன்ஸோட எல்லாம் தளபதி அவர்கள் இன்னும் போட்டோ எடுத்துக்கிட்டு அது சோஷியல் மீடியால அதிகாரப்பூர்வமாகவே அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது இன்னைக்கு ஷேர் ஆகி நல்ல வைரலாக போயிட்டு இருக்கு. ஒரு கடைசி படம்ன்றதுனால ரொம்ப ஒரு எமோஷனலாக நம்ம இருக்கோம். வினோத் அவர்கள்கிட்ட ரொம்ப தளபதி பார்த்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சில ஸ்டில்ஸ்லாம் வந்தது. ஹோப் எனக்கு வந்து வினோத் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. அவரு பல பல பேர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து அவரோட விஷன், அவருக்கான ஒரு ஃப்ரீடம் நம்ம கொடுத்தோம்னா அவர் வேற மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரு அவுட்புட்டை நிச்சயமா வினோத் அவர்கள் கொடுப்பாரு. அவருக்கான சில விஷயங்கள் சமீபமா அவருக்கு கரெக்டா செட் ஆகலன்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேட்டி கொடுக்கறத நம்ம பார்த்தோம். ஹோப்ஃபுல்லி வினோத் அவர்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்சஸா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா பல பேரை வந்து இதுல உள்ள கொண்டு வந்திருக்காரு. இது என்ன மாதிரி கதையா இருக்கும்னு நம்ம கிட்டத்தட்ட அது கெஸ் பண்ண முடியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்ன ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கதையா இருக்குமா, இல்ல ஒரு ஆக்ஷன் படமா, கமர்ஷியல் படமான்றதெல்லாம் அதற்கான அப்டேட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் அதை தெரிவிக்கிறேன். பட் இந்த பூஜை இன்னைக்கு சிறப்பா நடந்திருக்கு. ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கு பல விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நம்ம மனசுல தளபதி நிறைஞ்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். தளபதியோட தரிசனம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிது. படத்தோட பூஜை, மாநாட்டுக்கான பந்தக்கால் பூஜை, தலைவரோட அறிக்கைகள் சொல்லி பல விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் கூடிய விரைவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உடலில் இருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார். நன்றி, வணக்கம்.